Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நல்லவை அனைத்தும் நல்கும் நவராத்திரி 8ஆம் நாள். நம்ம இன்னைக்கு நிவேதனமா செய்ய போறது கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் தேங்காய் சாதம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 500 grams கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கிறோம். இதை வந்து 6 மணி நேரம் நல்லா சோக் பண்ணி வச்சிட்டோம். இதை வந்து நம்ம 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இது குக்கர்ல போட்டுக்கலாம். இதை நான் ஆல்ரெடி ஒரு டைம் வந்து அலசிட்டேன். இந்த தண்ணி ஊற்ற வேண்டாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நம்ம மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. கொண்டக்கடலை 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேகணும். இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது கூட துருவின இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சிருக்கிற கருப்பு கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். தாளிச்சிட்டோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் ரெடி. இப்போ செய்ய போகிறது தேங்காய் சாதம். எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதுக்கு ஒரு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம முந்திரி வந்து ஒரு 6 முந்திரியை உடைச்சி வச்சுருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம். அடுத்து தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி சாதத்தை உடைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த சூடே போதும். தேங்காய் சாதம் ரெடி. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தேங்காய் சாதம் ரெடி. நவராத்திரி 8ஆம் நாள் கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் தேங்காய் சாதம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். தாம் முயன்று தேடி வைத்துள்ள உணவை பிறர்க்கு ஈயாமல் தனியராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பம் தருவதாகும்.